என் ஜீவன். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. பிரியாணி பண்ணுவேன் நான். பிரியாணி பண்ணா பண்ணுவீங்களா? ஆமா, ஓ ஓகே. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் பேசிக்கலி ஒரு பிராமிநாத்து பொண்ணு அப்படின்ட்டு இல்லை, சொல்ல விரும்பலையா? இல்ல இதுதான் அப்புறம் நிறைய பேருக்கு கண்டென்ட், அதனால வேண்டாம். Welcome to It's My Show, sponsored by Sai Secrets. Rupees 10,000 worth gift hamper from Sai Secrets. Skin and hair care, 100% natural products. இந்த கிஃப்டை இவங்க ஜெயிக்கிறாங்களான்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒருத்தவங்க கூட இருக்கோம், இவங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது இவங்க பாட்டுக்கு நாம் ஆடினது அந்த காலம், இவங்க ஆடிட்டே பாடுறது இந்த காலம். பட் இவங்க எது பண்ணாலும் நம்ம வந்து ரசிச்சுட்டே இருப்போம். அதாவது அந்நியன்லேருந்து அசுரன் வரைக்கும், அசுரன்லேருந்து அமரன் வரைக்கும் எல்லாருடைய வரலாற்றுலேயும் இவங்க பாட்டு தெரியா இருக்கும். மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சிங்கம், புலி, யானை, நீர்ப்பறவை, சுறா எல்லாருக்குமே இவங்க பாட்டு பிடிக்கும். ஆக மொத்தத்தில் இந்த தெய்வ திருமகள் குரல்ல இருந்து இசை தாண்டவம் ஆடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே குறை ஒன்றும் இல்லை. 20 இயர்ஸாக மோர் தென் 1700 சாங்ஸ் பாடி நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 2 decades ஆகலாம் இவங்களும் இவங்க பாட்டும் டிகேடே ஆகாது. இட்ஸ் சைந்தவி மேம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து ரொம்ப புதுமையா இருந்தது எனக்கு. இல்லை ஃபன்னா இருந்துச்சு. பாட்டு மாதிரி பாடிட்டேன் நான். சே, நைஸ், கிரேட். அண்ட் வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி மை ஷோ. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து சொல்லியிருப்பாரு, சைந்தவி ஷீ ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் அதனால தான் நான் நினைக்கிறேன் உங்கள் திறமை, உங்கள் பாட்டு இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு தனி லவ் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் எங்களுடைய சாய் சீக்ரெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான லவ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ஷோ தட் லவ். எஸ், எங்களோட சாய் சீக்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஓனர் அம்மாலேருந்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் தான். எல்லாரும் ஒவ்வொரு பூவாக பிடுங்கி ஒரு பூச்செண்டு மாதிரி தந்து இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ லவ் ஃப்ரம் சாய் சீக்ரெட்ஸ். தேங்க்யூ சாய் சீக்ரெட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த ஐ லவ் ஃப்ளவர்ஸ். அஃப்கோர்ஸ் எந்த கேர்ளுக்கு தான் ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்? நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த ஆக்சுவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொக்கே கொடுத்தீங்கன்னா அது அழகாக ஒரு வாஸில் போட்டு வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிரும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு இட் இருக்கும். ஆமாம், ஏன்னா தண்ணி ஊற்றி அதில் வச்சுட்டானா இட் வில் ஜஸ்ட் ஸ்டே. அந்த மாதிரி இந்த மேட்டர் நமக்கு தெரியாமல் போச்சே. ஓகே, ஸோ இந்த பூக்கள் வந்து சைந்தவி மேம் வீட்டில் 1 வீக் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். மேம், இட்ஸ் மை ஷோ. ஸோ இட்ஸ் மை ஷோவில் வந்து நம்ம பேச போகிறது கிடையாது, விளையாட போகிறோம். ஆர் யூ ரெடி? ரெடி. ஓகே, திஸ் இஸ் இட்ஸ் மை ஷோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 overs. ஸோ எஸ்டிடி, தில்லுக்கு துட்டு, அதுதான் வந்து புது ஓவர் உங்களுக்காக வச்சது. சேரு, அப்புறம் கூறு. ஆமாம், ஸோ என்னென்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, இட்ஸ் மை ஷோவில் வந்து இது ஃபஸ்ட்டு ஓவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. எஸ்டிடினா ஒன்றும் இல்லை, உங்களுடைய வரலாறுகளை வந்து கொஞ்சம் திருப்பி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட வரலாறு நான் வந்து திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் வளர்ந்தது, அதுக்கப்புறம் பிஏ சோசியாலஜி படித்தது, அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரீம் ஸ்டூடியோவான சவுண்ட் ரைட்டர் நுங்கம்பாக்கத்தில் ஓப்பன் பண்ணது, அதையும் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்ரி க்ளோத்திங்ஸ் அப்படின்ட்டு ஒரு பொட்டிக்கு ஆரம்பித்து நீங்கள் வந்து தொழில் அதிபராக ஆனது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் 20 இயர்ஸாக இசைத்துறையிலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ 20 இயர்ஸ் ஆஃப் திஸ் ப்ரொஃபஷனல் ஜேர்னி நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, ஆர் ஈவன் ஒரு 10 year old சைந்தவிகிட்ட கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சினிமாவில் 20 இயர்ஸாக பாடிட்டு இருப்பேன்னு சொல்லியிருந்தா நம்பியிருக்க கூட மாட்டான் அந்த சைந்தவி. ஸோ அப்படி வந்து ஆரம்பித்த ஜேர்னி தான் இந்த சினிமாலாம். பாடுவோன்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. ஆனால் இப்போ பாட ஆரம்பித்து 20 years ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி சர்ரியல். இது நிஜமாவே வா இல்லை இதை சும்மா தான் கனவா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஹூ ஹவ் கிவன் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மக்கள் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் தட் தே ஹவ் ஷோன் மீ. அதுக்கு வந்து ப்ளீஸ் கண்டினியூ டு டூ ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். கிரேட். ஆமாம், உண்மையிலேயே 1700 சாங்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப பெரிய விஷயம். ஓகே ஃபைன். அண்ட் நான் உங்களை பற்றி நிறைய விசாரிக்கும் போது எல்லாருமே பொதுவாக என்கிட்ட சொன்னது, அவள் வந்து படிப்பா புக்கு, பண்ணுவா குக்கு அப்படின்னாங்க. உங்களுக்கு வந்து இந்த புக்கு பிடிக்குதுன்னா ரொம்ப பிடிக்குமா? ஏதாச்சும் ட்ராவலிங் போகும்போது கூட 1/2 dozen புக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? யாருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க? சோர்ஸ் நாங்கள் மிலிட்ரியிலேருந்து நம்ம ஆள் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் சிங்கர் ஆகலாம், நீங்கள் குக்காக கூட வந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நான் குக்கிங் பற்றி நான் கேட்குறேன், உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டுனா என்ன ஃபுட்டு?
சமைக்கிறதுக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து புளி சாதம். ஓகேயா? புளி சாதம். ஆமாம். ஆ அதாவது நீங்கள் எனி டைம் ஆஃப் த டே வந்து புளியோதரை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக சாப்பிட்ருவேன் நான். ஆ அந்த மாதிரி சமைக்க பிடிக்கும்னா நான் வந்து சவுத் இந்தியனும் நல்லா பண்ணுவேன், நார்த் இந்தியனும் நல்லா பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து சில டிஷ்ஷஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல. நம்ம இந்த ரெகுலர் இந்தியன் கசைன் இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணோம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எது வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்கு, எது ட்ரை பண்ணி மொக்க வாங்கியிருக்கீங்க? ப்ரிடாமினென்ட்லி இப்போல்லாம் நீங்கள் யூடியூப் டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தான். எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது ஓகே. ஆக்சுவலி. இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் கூட ரெசிபீஸ் பார்ப்பேன் நான். ரீசெண்டாக நான் பண்ணி என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு ரெசிபி வந்து பட்டர் கார்லிக் எக்ஸு. ஆ அதுலேயே வந்து சரி பட்டர் கார்லிக் எக்ஸ் பண்ணால் நார்மலாக எக்கு கொடுத்தானா ஒரு 1 சாப்பிடுவா 2 சாப்பிடுவா. அந்த பட்டர் கார்லிக் எக்ஸில் ஒரு 3 எக்ஸ் போட்டு கொடுத்தா கூட தெரியாத அவ. அப்படியே சாப்பிட்ருவா அவ. ம் ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே பட்டர் கார்லிக் எக்ஸ் என்ஜாய் பண்ணுறேன்னா அதே ரெசிபி வந்து சிக்கனுக்கு யூஸ் பண்ணி பட்டர் கார்லிக் சிக்கனாக பண்ணி தரலாம்னு அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே. அப்பப்போ கேட்பா அம்மா நீ எதை இப்போ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெக்னிக் பிரியாணி இவ்வளோ பண்ணுவேன் நான் பிரியாணி பண்ணால். பண்ணுவீங்களா? ஆமாம், ஓ ஓகே. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம், பட் நீங்கள் பேசிக்கலி ஒரு பிராமிநாத்து பொண்ணு அப்படின்ட்டு இல்லையா? நான் பிராமிநாத்து பொண்ணு தான். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஓகே. ஆனால் என் பொண்ணுக்காக நான் சமைப்பேன். ஓ அப்போ டேஸ்ட் பண்ணாமல் சமைப்பீங்க. டேஸ்ட் பண்ணாமல் சமைப்பேன். ஒரு படத்தில் நயன்தாரா பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஓகே ஃபைன். எல்லாமே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே. சமைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் பண்ணி கொடுத்துருக்கேன். பொண்ணுக்கு பிடிக்கும், பண்ணி பெரிய கொடுப்பேன். விஷயமா செய்யுது. டேஸ்ட்டே பண்ணாமல் ஒரு விஷயத்தை நல்லா சமைக்கிறது அப்படிங்கிறது கிரேட். இப்படி தெரிஞ்சு தான் ஒரு பிரியாணி பண்ணி கொண்டு வாங்க நான் சொல்லியிருப்பேன் வரும்போதே. பட் மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. இவங்க வந்து பாடுறதுக்கு முன்னாடி ஒரு புளி சாதத்தை எடுத்து போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹை எனர்ஜி ஆல்ரெடி அப்படி தான் பாடுறாங்க. இருந்தாலும் ஒரு 10 மணிக்கு வெளியில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம்ல. ம். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துடலாம். அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் நான் கேள்வி கேட்குறேன். ஓகே. திஸ் இஸ் தட் ஃபோட்டோ. உலக நாயகன். எஸ். நீங்கள் இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் எந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டு நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு எக்ஸைட்மெண்ட்டுக்கு காரணம் வந்து அஃப்கோர்ஸ் அவர் உலகநாயகன். ஓகே. அண்ட் நான் வந்து மெனி இயர்ஸ் அகோ இதே போஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஒரு ஷோவில் வந்து கூட வந்து மாருகோ ஜெயா டிவியில் மாருகோ ஒரு ஆமாம் ஆமாம் மாருகோ மாருகோ பாட்டு பாடியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சைல்ட் கோரஸில் இருந்திருக்கேன். விருமாண்டி படத்துலலாம் வந்து சைல்ட் கோரஸில் பாடியிருக்கேன். என்ன பாட்டில்? ஈசை ஈசானே ஈசை சண்டிகேலே ஆமாம் அந்த பாட்டுக்கெல்லாம் சைல்ட் கோரஸ் குரூப்பாக நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது கேர்ள்ஸ் ஒரு 6 பேர், பாய்ஸ் ஒரு 6 பேர், அப்படி குரூப்பாக நாங்கள் பாடியிருக்கோம். ஓகே. ஸோ அதெல்லாம் அப்புறம் தாண்டி வந்து ஆ சடன்லி அங்கே நான் அதே ஸ்டுடியோவில் வேற ஒரு பாட்டு பாட போனேன். அவர் வந்து அதே ஸ்டுடியோவில் டப்பிங் வந்திருந்தார். ஸோ யதார்த்தமா எடுத்த ஆமாம், ஃபோட்டோ. ஓகே. ஸோ யதார்த்தமாக எடுத்த ஒரு பிக்சர் அது. ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி டு see him after such a long time in person. Yeah, and as an artist all of us are in awe of him ம் always. ம். அவரால் பண்ண முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா அங்கிற மாதிரி ஒரு இருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் உங்கள்கிட்ட. ஏன்னா ஜேசுதாஸ் சார் வந்து ஒரு மேடையில் வந்து சொல்லியிருப்பாரு, ம் கமல் சாரை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஹீரோஸ் எல்லாருமே பாடுறாங்க, அது வேற விஷயம். பட் இவர் வந்து சும்மா பாடணுன்ட்டு பாடுறவர் இல்லை, இவர் உண்மையாகவே இசையை கற்றுக்கிட்டு பாடுறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இவரை பார்த்தா அப்படின்னு அவர் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு. ஸோ கமல் சார் as a சிங்கரா உங்களுடைய பார்வையில் என்ன? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நம்ம ஏன்னா அவருக்கு பயங்கர யூனிக்கான வாய்ஸில் ஆ நோ ஒன் கேன் சிங் லைக் ஹிம். அவரோட குரல் வந்து தனி. ஆமாம். ஸோ நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஓகே. அவரோட பாடல்கள்லாம். அந்த இன்ஃபேக்ட் அந்த கான்சர்ட் அந்த ஜெயா டிவியில் அந்த இதில் வந்து கலக்க போவது கமல்னு தான் ஷோவோட பேர். அப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. தேவர் செலிப்ரேட்டிங் கமல் சார்ஸ் ஒர்க் ஆஸ் அ சிங்கர். கமல் சார் as a சிங்கர்னு செலிப்ரேட் பண்ணும்போது நான் வந்து அவரோட மாருகோ மாருகோ ஒரிஜினலி அவர் தான் பாடியிருக்கார் இல்லையா. ஆமாம். ஸோ அவரோட அந்த பாட்டு நான் பாடினேன். அதே மாதிரி விருமாண்டியில் ஒன்றை விட அவர் பாடினது பிடிக்கும். அன்பே சிவம் அந்த பாட்டு அவர் பாடினது ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்குது. சுந்தரி நீயும் இப்போ சுந்தரி மெய்யழகன்ல கூட ஒரு பாட்டு. எக்ஸாக்ட்லி. ஆ ச்சே, அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கான்ட்டு நம்ம வந்து ஒரு சர்ச் ஹிஸ்ட்ரி ஐ திங்க் பண்ணணும்னு இஸ் நினைக்கிறேன். ஒன் பர்சன் ஹூஸ் ஒர்க்ட் இன் ஆல் ஆமாம். டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சினிமா. சினிமா. அதை தெரிஞ்சு இல்லையா அது ஆமாம். வந்து நிஜமாவே ஹீஸ் இன் பாலிடிக்ஸ் ஆல்சோ. ஆ, பண்ணாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இமேஜ் பார்க்கும்போது அடுத்த ஒரு இமேஜ் இருக்குது, ம் அதையும் பார்த்துடலாம். ஹா, எஸ் சுசீலா அம்மாவோட கச்சேரி வந்து
எல்லா தலைவர்களும் வேணும் வேணும்னு கேட்டு அடம்பிடிப்பாங்க. ஆனால் சுசீலா அம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கே உங்கள் கச்சேரி தான் வேணும்னு அடம்பிடிச்சாங்களாமே. சுஷீலா அம்மாவோட கிராண்ட் டாட்டர்ஸ் 2 பேரோட கல்யாணத்துக்கும் ம். நானும் என்னோட ஃப்ரெண்ட் வினயா நாங்கள் வந்து சீக்ரெட் சான்ஸ்னு ஒரு கான்செப்ட் பண்ணுவோம். ஓகே. அதாவது ட்ரெடிஷ்னல் சான்ஸ் எடுத்து கண்டெம்பரரி மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸோட. ஸோ சந்தியாக்கா சுஷீலா அம்மாவோட மருமகள் அவங்க வந்து கூப்பிட்டாங்க. நீ தாண்டா கண்ணா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் போத் தேர் டாட்டர்ஸ் ஐ சாங் ஃபார் த வெட்டிங். நானும் என் ஃப்ரெண்ட் வினயாவும் வி சாங். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் டாட்டரோட வெட்டிங் போது. ஸோ ஓகே. செகண்ட் கிராண்ட் டாட்டருக்கும் வெட்டிங் போது திருப்பி கூப்பிட்டாங்க. வி வெண்ட் அண்ட் சாங். இதில் வந்து ஜஸ்ட் பிஃபோர் தட் வந்து என்ன புடவை கஞ்சிவரமா நல்லா இருக்கு அப்படி பேசிட்டு இருந்தாங்க சுஷீலா அம்மா வந்து. ஓகே. அவங்க வந்து குழந்த மாதிரி பேசுவாங்க. யூ வில் அவங்க அவ்வளோ பெரிய லெஜண்ட். நம்மளுக்கு அப்படியே ஒரு 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 அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க நம்ம வந்து இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க. கமல் சார் ஆகட்டும், சுஷீலா அம்மா ஆகட்டும். பட் சுஷீலா அம்மா வந்து நம்மள்ட்ட பேசும்போது அவங்க வந்து நம்மளோட குழந்தையா மிங்கிள் ஆகி பேசுவாங்க. அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஹவு இஸ் தட் பாசிபிள்? இல்லை நம்ம பேசலாமா? இப்போ போய் அவங்கள்ட்ட பேசினா ஏன்னா அவ்வளோ பெரிய 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 ஆளுங்கெல்லாம் வந்து தே ஆர் டேக்கிங் தேர் பிளெஸ்ஸிங்ஸ், தேர் டாக்கிங் டு சுஷீலா அம்மா. ரெண்டுமே ஹைதராபாத்தில் தான் நடந்தது. ஓகே. ஸோ அந்த ஊரில் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிறவங்கலாம் கூட வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாங்க. எவ்ரிபடி இஸ் கம்மிங் அண்ட் டாக்கிங். அப்படி இருக்கச்சே அவங்க கூப்பிட்டு கையை பிடிச்சி இப்படி உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சு பேசும்போது நம்ம ஒரு ப்ரிவிலேஜாக ஒரு ஃபீல் பண்ணுறோம்ல, ஒரு ஹாப்பினஸ். சூப்பர் நைஸ். ஓகே. ஸோ நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஃபோட்டோ பார்த்து பேசுனீங்கல்ல, ம். வீடியோ பார்த்து பேசலாம். ஓகே. கச்சக் ம். கத் ட்ரெண்டிங். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நான் கேட்குறது என்ன, உங்களுடைய அடுத்த தலைமுறை பாடகர்கள், அடுத்த ஜென்ரேஷனே இது வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்குது. அவங்களே கேட்குறாங்க, ம். என்ன கேட்குறாங்க ஹாய் பார்க்கலாம். சைந்தவி அக்கா, நான் ஸ்ரீனிஷா பேசுகிறேன். நம்ம 2 பேர் யூஸ்வலாக நிறைய பேசியிருக்கோம். ஆனால் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கொஷன், நான் சின்ன வயசில் பாட ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த டிவி ஷோஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஜ் ஷோஸாக இருக்கட்டும், கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் நிறைய பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் உங்களை பர்சனலாக தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் கூட ஒரு கனெக்ஷன் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். த வே யூ சிங், எப்போவுமே அம்மா அப்பா கூட ட்ராவல் பண்ணுற விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் பயங்கரமாக என்னை இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. லைக் ரீசெண்ட் டைம்ஸில் அவ்வளோ சூப்பராக சிங்கராக மட்டும் இல்லாமல், ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல், ஒரு பெர்ஃபார்மராக ஆல்ரவுண்டராக நீங்கள் ஆக்கியிருக்கீங்க. அது என்ன மட்டும் இல்லை, நிறைய சிங்கர்ஸை வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்கு. எப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கா? எப்படி எந்த ஒரு விஷயத்தால இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு? அப்படியே இருக்கு. இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்கேன். ஓகே. ஹாய் சைந்தவி அக்கா, திஸ் இஸ் பிரியங்கா ஹியர். உங்கள் கூட நான் நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய கான்வர்சேஷன் இருந்திருக்கு. ஆனால் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணுன்னா, நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இப்போது நிறைய ஓப்பன் அப் பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி ஆன் ஸ்டேஜ். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு see யூ பீயிங் ஸோ ஹாப்பி ஆன் ஸ்டேஜ், அது எல்லாமே. பட் இது நீங்கள் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் ஹவு டிட் யூ பிரேக் யுவர் ஓன் பவுண்ட்ரிஸ்? அண்ட் அது எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்? வாஸ் இட் ஈஸி ஃபார் யூ ஆர் வாஸ் இட் டஃப்? ஸோ அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? திரை சிங்கிங் உலகமே ஷாக் ஆயிருக்குது. ஐயோ! எப்படி இந்த மாற்றம், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறாங்களே அப்படின்ட்டு. இல்லை, ஆக்சுவலி ஸ்கூலில் வந்து ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே. டான்ஸு, ட்ராமாட்டிக்ஸு, ஜிம்னாஸ்டிக் கூட ஜிம்னாஸ்டிக்ஸு எல்லாமே. ஸோ நான் when I took up singing, I thought டான்ஸ் எல்லாம் பண்ணால் சிங்கராக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட். யாரும் இதை சொல்லலை. ஓகே, பட் தட்ஸ் வாட் வி ஆர் அது நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தோணி வி ஸ்டார்ட் பில்டிங் வால்ஸ் அரௌண்ட் அவர் செல்ஸ். ஸோ ஆமா. அப்படி இல்ல சுஷீலா அம்மா, ஜானகி அம்மாலாம் பார்த்தா ரொம்ப ஸ்டெடியா இருந்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஒரு ஜானகி சீரியஸான அம்மா, சித்ரா அம்மா எல்லாருமே வந்து. ஸோ நம்ம வந்து பாட்டு வந்து நல்லா பாடினா மட்டும்தான் தேல் டேக் அஸ் அ சீரியஸ் சிங்கராக நினைப்பாங்க. இல்லைன்னா வந்து
என்னடா பாட்டு சரியாக பாடலாம் அதனால தான் டான்ஸ் அந்த மாதிரி அது ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு கான்ஷியஸாக இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க இது பண்ணால் இங்கே என்ன நினைப்பாங்கன்னு நானே என்னை சுற்றி கட்டிக்கிட்ட வால்ஸ் தான் அது. ஸோ இன்னியோட தேதியில் வந்து இட்ஸ் நாட் இனஃப் இஃப் யூ ஆர் அ சிங்கர் அலோன் இல்லையா. அவங்களாம் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ், அவங்க வந்து நின்று பாடினாலே போதும். பட் இப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் டுகெதர் வரும்போது நம்ம பர்ஃபார்மராக இருக்கணுங்கிறதும் ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான்லாம் அப்படியே நவுற கூட மாட்டேன் ஸ்டேஜில், அப்படியே தான் நின்றுட்டு அப்படியே தான் பாடிட்டு இருப்பேன். நடந்து கூட போக மாட்டேன் ஸ்டேஜில். ஐயோ பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்கும்போது நினச்சேன், பண்ணாதானே தெரியும் அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது. பண்ணி பார்த்தா தானே வில் நோ வெதர் they are welcoming it or whether they are liking it or disliking it நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு. சரி ஓகே. அண்ட் நம்ம எப்போவுமே we are only worried, ஐயோ இவங்க என்ன நினச்சிப்பாங்க அவங்க, சரி யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ ட்ரை அண்ட் எக்ஸ்ப்ளோர். இது வரவே இல்லைன்னா ஓகே விட்டுடலாம், ட்ரை பண்ணாதானே தெரியும் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு, சரி அந்த பழைய ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கில் செட்டெல்லாம் திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி நான் கட்டிக்கிட்ட வால்ஸை நானே ஒன்றா பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் ஐ எம் டூயிங் இட். இன்னுமே நிறைய ஒர்க் இருக்கு, பட் பார்க்கலாம் ஒன்னொன்னா வந்து. இல்லை இப்போ உங்கள் கான்செப்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பாட்டு பாடுவாங்களா அந்த பாட்டு பாடுவாங்களா அப்படிங்கிற யோசிக்கிறத விட இன்னைக்கு என்ன டான்ஸ் ஆடுவாங்க எந்த கெட்டப்பில் வருவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்களா. நைஸ் ஆக்சுவலி சூப்பர். அண்ட் குறிப்பாக இந்த 2 கேர்ள்ஸ் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நான் வந்து இதை கேட்டேன் மேம்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில வார்த்தைகள். ஸோ ஸ்ரீனிஷா அண்ட் பிரியங்கா 2 பேருமே வந்து டார்லிங்ஸ் அவங்க 2 பேரும். அண்ட் 2 பேரோடையும் நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 பேரும் இத்தனோண்டு இருக்கிறதுலேருந்து பார்த்துருக்கேன். அப்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவங்களோட சீசனு எபிசோட்ஸு எல்லாமே பார்த்துருக்கேன். அண்ட் டு see the growth that they have achieved today, I feel very proud for them. ஸ்ரீ என்ன பாட்டு கொடுத்தாலும் வாட் எவர் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் ஸ்ரீனிஷா வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் ராக்கிங் அண்ட் ஷீ ஓன்ஸ் த ஸ்டேஜ். பிரியங்கா வந்து நின்றா பார்க்க தான் வந்து ஏதோ வந்து ரொம்ப சாதுவான ஒரு தோற்றம், ஆனால் பாட ஆரம்பிச்சானா அவங்களோட வாய்ஸை வச்சு அத்தனை பேரையும் கட்டி போட்டுடுறாங்க பிரியங்கா. அண்ட் 2 பேருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் தே ஆர் டூயிங் ரியலி வெரி வெல் ஃபார் தெம்செல்ஸ். இன்னும் நிறையா தே ஷுட் ரீச் கிரேட் ஹைட்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். அவங்க இத்தினோண்டால இருந்து பார்த்துட்ருக்கேன், இப்போ இந்த க்ரோத் ரீச் பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய க்ரோத் அவங்க ரீச் பண்ணணும்னு ஐ ப்ரே அண்ட் விஷ் தெம் போத். சூப்பர் நைஸ். அண்ட் மேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எஸ்டிடியில் வந்து நம்ம பல விஷயங்கள் புரட்டியாச்சு. அடுத்த ஒரு போயிடலாமா? எஸ். நெக்ஸ்ட் ஓவர் தில்லுக்கு துட்டு. எஸ், திஸ் இஸ் செகண்ட் ஓவர் ஆஃப் இட்ஸ் மை ஷோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 க்ரீன் கார்டு இருக்குது, 5 ரெட் கார்டு இருக்குது, மொத்தம் 10 கார்டு. 10ல் நீங்கள் 5 கேன்சர் சொன்னால் போதும். அது எவ்வளோ நாளும் க்ரீனாக இருக்கலாம், எவ்வளோ நாள் ரெட்டாக இருக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம். க்ரீன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கேள்விகள், அது நீங்கள் எடுத்து சாஃப்டாக பதில் சொல்லிட்டு போனால் போகலாம். பட் அதில் எந்த விதமான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடையாது. ரெட் கார்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடாகூடமான கேள்விகள். ஆமாம், பட் அதை நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ரெட் கார்டுக்கும் 2000 rupees மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரம் டி ஜோகா ரெஸ்டாரண்ட் உங்களுக்காக கிடைக்கும். நம்மளுடைய ஜீகா வழங்கும் ஒரு 2000 rupees மதிப்புள்ள ஒரு வவுச்சர் நாங்கள் கொடுப்போம் ஒரு கார்டுக்கு. 2வது கார்டு எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2000 rupees மதிப்புள்ள ஒரு வவுச்சர் நாங்கள் தருவோம். 3வது கார்டு எடுத்தீங்கன்னா சாய் சீக்ரெட்ஸ் வழங்கும் 10,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் ஹாம்பரும் உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் வவுச்சர்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் ரெட் கார்டில் இருக்குது. பட் அவசரப்பட்டு ரெட் கார்டை எடுத்துட்டு அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் சொல்ல தயங்கினீங்கன்னா சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் சொல்கிற டேரை பண்ணிடுறோம். சிம்பிள். ஓகே, என்ன எடுக்க போறீங்க, ரெட் கார்டா இல்லை க்ரீன் கார்டா? ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் கார்டு வச்சு ஆரம்பிச்சேன். க்ரீன் கார்டு வச்சு ஆரம்பிச்சிடலாம். க்ரீன் கார்டுனா நான் தான் படிப்பேங்கிறது சட்டம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட நேம் நான் சொல்லுவேன், எல்லாமே சிங்கர்ஸோட நேமு. டக்குன்னு உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து ஒரு பிடிச்ச ஒரு பாடல், ஒரு அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் அந்த பாட்டு தோணலாம். ஓகே ஓகே, எஸ்பிபி சார் என் காதலே, அந்த ஒரு வரி அப்படியே பாடிட்டே சொல்லலாம். என் காதலே, என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் நீ கண்ணிரண்டை கேட்கிறாய்.
நைஸ். ஓகே, சித்ரா மேம். மலைக்காத்து வீசுற போது மல்லிய பூவாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா. ஓகே, ஹரிஹரன். மை ஃபேவரட் சிங்கர். மை ஃபேவரட் டூ. நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வா. நிறுத்த சொல்ல மனசே இல்லை. வாவ். ஸ்ரேயா கோஷல். பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவை கோர் பூவைத்தாய், மணப்பூ வைத்து பூ வைத்து பூவைக்குள் தீ வைத்தாயோ. நைஸ். பிரதீப் குமார். பிரதீப் குமார் நிறைய இருக்கு. அழன ஒரு பாட்டு வருமே, அது பாட்டு என்ன? நீ மன்சூர். யூ ஆர் a legend. Thank you. Last two. மனோஜ் சார். மனோஜ் சார்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு தில்லானா ஆஹா. தூளியிலே ஆட வந்த வானத்து மின்னுலக்கே. ஐ ஜஸ்ட் லவ் தட் சாங். ஓகே. பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாரு. நிறைய பாட்டு செம்மையாக பாடியிருப்பாரு. அவரோட பர்ஃபார்ம் பண்ணுறது ஸ்டேஜில் வந்து ஃபன். இல்ல, ஐயோ, இஸ் a rock star. ஹீஸ் அ ராக் ஸ்டார். ஹீஸ் ஒரிஜினல் ராக் ஸ்டார். அவர் வந்து ஏன்னா வந்து ஐயோ சான்ஸே இல்லைங்க. ஓகே, இவங்க பாட்டு நீங்க பாடிதான் ஆகணும். ஸ்வர்ணலதா மேம். போராளி பொண்ணு தாய், மாலையில் யாரோ, ஓகே, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு க்ரீன் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் ரெட் ஆர் க்ரீன்? ரெட். கடவுளே, நீங்களே படிங்க. சொல்ல விரும்பலையா? இல்லை, இதுதான் அப்புறம் நிறைய பேருக்கு கண்டென்ட், அதனால வேண்டாம். இந்த ரெட் கார்டில் இருக்க கேள்விக்கு நீங்கள் சொல்லாதனால ஒரு டேர் பண்ணோம். அது என்னடா நம்ம அப்புறமா நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஓகே, 2 கார்டு எடுத்துறீங்க ஆக மொத்தம். நெக்ஸ்ட் க்ரீனா ரெட்டா? இன்னொரு ரெட் எடுக்கிறேன். நோ சொல்ல தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நோ சொல்லாமல் விட்டுட்டோம்னு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன விஷயம்? சரி, இதுக்கு நான் நோ சொல்லியிருக்கலாமே அப்போவே அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அது ஒரு விஷயம்னு இல்லை. சம்டைம்ஸ் வந்து நம்ம நோ சொல்லாததுனால ஒரு பீப்புள் டேக் அட்வான்டேஜ் ஓகே அப்படின்னு வந்து அது ஏன் சொல்ல முடியல? அதை புரியுது. நான் ஓகே, கர்ட்டசி எல்லாமே ஓகே, இல்லைனா நம்ம வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ கூட ஹர்ட் பண்ணக்கூடாது தான், கண்டிப்பாக யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு விஷயம் நோ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நோ சொல்லாமல் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட் யூ நோ தட் தேர் டேக்கிங் அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது why are you not able to stand up for yourself? அது வந்து ஒரு விஷயம்னு இல்லை, பல விஷயத்தில் ஃபீல் பண்ணி ப்ரொஃபஷனலி அண்ட் பர்சனலி. ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்சனலி. ஓகே, இப்போ சொல்கிறீங்களா நோலாம்? கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் சரியாக முழுசாக வரல. ஓகே, எல் போர்டு மாதிரி இந்த நோ போர்டு அப்படின்ட்டு கார்லேயே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ மேபி பழகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ 3 கார்டு எடுத்துட்டீங்க, 2 ரெட் எடுத்திருக்கீங்க, இன்னும் ஒரு ரெட் எடுத்தால் நம்மளுடைய அந்த gift hamper உங்களுக்கு தான். ஓகே, ஸோ கோயிங் வித் ரெட் ஆர் கோயிங் வித் ரெட்? ரெட். என்னவா இருக்கும்? மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது 3 ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புகைப்படம் வரும். அந்த புகைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் என்ன நான் படிக்கிட்டா? மக்களுக்கு தெரியும், நானே படிக்கிறேன். இதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, கிவ் அட்வைஸ் டு திஸ் பர்சன் இருக்கு, இவங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது, இவங்க கிட்ட இருந்து நீங்க கபக் அப்படின்ட்டு எடுத்துக்க நினைக்கிற ஒரு குவாலிட்டி. ஸோ யார் அந்த 3 பேர்னா அங்க பாருங்க. அம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு இதுல நீங்க அட்வைஸ் கொடுக்கணும்னா யாரை சூஸ் பண்ணி என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அந்த 3 பேர்ல. இட்ஸ் ரெட் கார்டு. கேள்வி சரணண்ணா, தயவு செய்து தூங்குங்கண்ணா. அப்படியா? ஆமா, நிறைய பேருக்கு தெரியாது, அவரு தூங்கவே மாட்டார், இன்சோம்னியாக்கு அவரு. அதனால தயவு செய்து தூங்குங்க.
ஐ திங்க் இப்போ நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆமா. குறிப்பாக மீடியா ஃபீல். ஆமாம். ஸோ ஆனால் ப்ளீஸ் அட்வைசஸ் ஃபார் சரண் அண்ணா, ஓகே, ப்ளீஸ் தூங்குங்க அண்ணா. ப்ளீஸ் தூங்குங்க. உங்கள் பாட்டு கிட்ட தான் நாங்கள் தூங்குறோம், நீங்கள் தூங்கலாம் எப்படி? ஓகே, இவங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயமா? ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்ல. ஆக்சுவலி ஐ நோ ஷீல் டேக் இட் இன் த ரைட் ஸ்பிரிட். அதனால் நான் வந்து That's the spirit. Come on. ஸ்வேட்டை சொல்கிறேன். ஆ. ஏன்னா நாங்கெல்லாம் சும்மா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். ஆ. இப்போ நேத்தி கூட ஷூட்டில் தமிழ் வந்து தமிழில் இங்கே தானே இருக்க, ஏன் வந்து தமிழ் இவ்வளோ யோசிச்சு நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருப்பார் சரண் அண்ணா. Okay. ஸோ அதனால் வந்து ஸ்வே வந்து பிடிக்காதுன்னு கிடையாது, நம்ம தமிழ் தமிழ் கொஞ்சம் கிளாஸஸ் நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம் ஸ்வே. ஆமா. உங்களுக்கு வந்து சிவாஜி கணேசன் படம் ஒரு 10 படம் சீரி அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இவங்க கிட்ட இருந்து ஆப்வியஸ்லி ஒருத்தர் தான் இருக்காரு. ம். அவங்க கிட்ட இருந்து ஒரு குவாலிட்டியை நீங்க அப்படியே உருவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னது? அதாவது ஸ்ரீனி அங்கிள் இஸ் எ லெஜண்ட். ஓகே, அஃப்கோர்ஸ். அண்ட் அவர் பார்க்காத மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை, ஒர்க் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை, அவ்வளோ ஹிட்ஸ் அவருக்கு, அவ்வளோ இது. பட் ஸ்டில் வந்து ஒரு குட்டி குழந்தை வந்தால் கூட அவர் வந்து குழந்தைய வந்து தன்னோட ஈக்குவலாக அவர் உட்காந்து இறங்கி கூட போய் பேசுவார். அண்ட் பயங்கர லைஃப்பில் வந்து அவரோட டேக் ஆன் லைஃப் ஓகே, வந்து பயங்கர, இஃப் யூ ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் ஹிம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அது கண்டிப்பாக அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஹீ இன்ஸ்பயர்ஸ் எவ்ரி டைம் வி ஷூட் டுகெதர்னோ, ஏதோ ஒரு இன்சைட் கிடைக்கும் ஓகே, லைஃபை. ஹீ வில் வியூ லைஃப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகே. ஆமாம். அண்ட் கைண்ட்னஸ் இஸ் வெரி கைண்ட் பர்சன். அவர் வந்து அவ்வளோ அந்த இடத்துல இருந்தும் அவ்வளோ கைண்டாக இருப்பார். அண்ட் அப்சல்யூட்லி நோ ஈகோ. அவர் வந்து அவரே எனக்கு ஜட்ஜாக இருந்திருக்காரு. ஓகே, இன்னைக்கு வந்து அவர் பக்கத்தில் நான் ஜட்ஜாக உட்காரும்போது எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஓகே, பட் ஹீல் மேக் மீ ஃபீல் லைக் ஐவ் ஆல்வேஸ் பீன் தேர், பிலாங்டு தேருங்கிற மாதிரி ஹீல் மேக் மீ ஃபீல். அண்ட் ஹீஸ் லைக், நான் என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து ஹீ சீஸ் மீ லைக் ஹவு ஹீ சீஸ் ஷரண்யா அண்ட் சுனந்தா. ஓகே. ஸோ நிஜமாவே அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் விஷயம் நிறைய. லைஃப்பில் வந்து ஹீ ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லைஃப். அது ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்தானே பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் அவரை கூப்பிடுங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் இல்லை, டாக்கிங் எனக்கும் அபவுட். அவருக்குமே ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஐ திங்க் சன் குடும்ப விருதுகள் நினைக்கிறேன். ஐ வாஸ் இன் அ பூத். ஸோ சாரும் அவங்க டாக்டரும் அப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்க லாங்கில். நான் சும்மா அப்படி கை காமிச்சேன், மேபி அவர் பார்க்கல போல அப்படின்னு நினச்சி நான் என்னோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் போயிட்டார் ரொம்ப தூரம். தென் யாரும் சொல்லியிருக்காங்க போல் ஹாய் காமிச்சாரு. திரும்பி அங்கேருந்து என் பூத் வரைக்கும் வந்து ஹி சேஸ் ஹாய் டு மீ, ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அப்புறம் போனார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, அவ்வளோ நான் தூரத்துலேருந்து சொன்னேன்ல, மறுபடியும் வரணுமா அது அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன இன்சிடென்ட்லேயே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப். சார், உங்கள் சாங் மட்டும் இல்லை, உங்களையும் வி லவ் யூ. ஓகே, ஸோ ஒரு க்ரீன் கார்டு அண்ட் 3 ரெட் கார்டு எடுத்திருக்கீங்க. க்ரீன் ஒரு ரெட், 3 ரெட் கார்டு எடுத்துட்டீங்க. எனிவே வில் கெட் தட் ஹேம்பர். கிரீன். கொஞ்சம் பயமாத்தாயா இருக்கான் இவனோட. ரியாலிட்டி ஷோக்கு நீங்கள் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கீங்க. உங்கள் சாங் அண்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்களே ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தா அக்கார்டிங் டு யூ எது உங்களுடைய பெஸ்ட் சாங், சூப்பராக நான் பாடியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? எது ஒஸ்ட் சாங், இதை கொஞ்சம் நல்லா பாடியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? அப்படியெல்லாம் இல்லை. நான் என்னோட சாங் இப்போ வந்து ரியாலிட்டி ஷோவில் கண்டஸ்டன்ஸ் பாடும்போது நம்ம பாட்டு எடுத்து பாடுறாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஓகே, யூனோ ஐ ஹவ் பீன் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த மைக் இல்லையா? ஆமாம். ஸோ டு பி ஆன் திஸ் சைட் அண்ட் சிட் அண்ட் ஹியர் சம்படி எல்ஸ் சிங் யோர் சாங், லைஃப் ஹேஸ் கம் ஒன் ஃபுல் சர்க்கிள்னு தோணும் நைஸ் இல்லையா? ஸோ அது வந்து ஹாப்பி தான். நான் வந்து எந்த பாட்டுமே நான் வந்து கொஞ்சம் we சும்மா always try to give our best. And see, over the years வந்து வேறு வேறு டெக்னிக்ஸ் இன் சிங்கிங் வந்து கேட்டு பழகியிருப்போம், கற்றுட்ருப்போம். ஆனால் ஸோ இப்போ வந்து பழைய பாட்டெல்லாம் முதல்ல 20 years முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் சிலதெல்லாம் கேட்கும்போது இதை வந்து இப்போ நம்ம பாடியிருந்தோன்னா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு வாய்ஸ் ப்ரெசன்ஸ் அங்கே கொடுத்துருக்கலாமே, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். இப்போ இந்த பாட்டு பாடிந்தோன்னா நம்மளுக்கு வந்து திஸ் வுட் ஹவ் சவுண்டட் மச் பெட்டர் நவ். அப்போது அந்த சமயத்தில் தட் ப்ரொடியூசர், தட் மியூசிக் டைரக்டர், தட் டைரக்டர் வாஸ் ஹாப்பி. ஸோ அந்த பாட்டும் ஹிட் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு வந்து ஆஸ் அ சிங்கர் நம்ம க்ரோ ஆகிறோம்ல, நம்மளுக்கு ஒரு லேர்னிங் வருது. இந்த இவ்வளோ எவ்ரிடே இஸ் அ லேர்னிங். இப்போ நம்ம இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ட் பார்க்கும்போது கூட நம்ம அவங்கக்கிட்டேருந்து புதுசாக ஒரு விஷயம் நம்மளுக்கு கற்றுப்போம். ஸோ தெர் இஸ் நோ எண்ட் டு லேர்னிங். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பாடியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி வேர்ஸ்ட்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஆல் ஆஃப் அஸ் வில் ஒன்லி வாண்ட் டு, நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
கொடுக்கும்போது அது வி ஹாவ் டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதுக்கு அப்படின்றது. ஸோ அதில் நான் கண்டிப்பாக வி ஹாவ் டு கிவ் ஆர் பெஸ்ட்டுன்னு நம்ம எனக்காடா டெஸ்ட் நான் பண்றது எல்லாமே பெஸ்ட் அப்படி கிடையாது. அந்த பெஸ்ட் வந்து ஆ. டசன்ட் ஹாவ் டு பி, அதான் வி ஆர் ட்ரைங் அண்ட் கிவிங் ஆர் பெஸ்ட். பட் இப்போ அதே நம்ம கேட்கும்போது ஓ இது இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு ஒன்று தோணுதுல்ல. அப்போ தெர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எனி திங் தட் யூ டூ. இதுதான் நான் தான் இவ்வளோதான் கிடையாது. ஓகே. தெர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். பட் இருந்தாலும் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு பாஷா, விஜய் சாருக்கு ஒரு கில்லி, அந்த மாதிரி சைந்தவிக்கு இந்த சாங் அப்படின்னா என்ன சாங் சொல்லுவீங்க? மேபி ஒரு 1 or 2. கண்டிப்பாக என்னோடய ஃபர்ஸ்ட் சாங் ரெண்டக்கா. ஏன்னா அதான் என்னோடய ஐடென்டிட்டி. அதுதான் எனக்கு வந்து சைந்தவின்னு ஒரு சிங்கரை அடையாளம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விழிகளில், ஏன்னா நான் வரிசையாக ஃபாஸ்ட் நம்பர்ஸாகவே பாடிட்டு இருந்தேன். ரெண்டக்கா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான். 1 or 2 மெலடிஸ் ஹியர் அண்ட் தேர் அப்படி பாடும்போது விழிகளில் வந்தோடனே எவ்ரிபடி ஸ்டார்டட் காலிங் மீ ஃபார் மெலடிஸ். ஃபுல்லாக அந்த ஹஸ்கி டோனு அந்த சிங்கிங்க்கு. ஸோ தட் வாஸ் ஒன் பிரேக் த்ரூ. அடுத்த பெரிய பிரேக் த்ரூ பார்த்தீங்கன்னா வாஸ் அசுரன். ஓகே. ஃபார் மீ நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் இன் மை கெரியர் வந்து அசுரன். அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் அனதர் வோக்கல் ரேஞ்சு, டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸ் வேறு மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஐ திங்க் ஐ கேன் சே ஆல் திஸ். அதை தவிர நிறைய இருக்குது. ஓகே. பட் இது வந்து ஒரு டாப் நாட்ச். ஐ எம் சேயிங் லைக் அந்த திருப்பு முறைன்னு வரும்ல, ஒரு பிரேக் த்ரூ அந்த மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ தில்லுக்கு துட்டு வந்து ஓவர். நீங்கள் வந்து டேரே பண்ணாமல் எஸ்கேப் போயிட்டீங்க. பட் ஒரு கார்டு ரெட் கார்டு இருக்குது. இந்த ரெட் கார்டுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லலை. ஆமாம். அதனால் நான் ஒரு டேர் பண்ணணும். உங்கள்கிட்ட நான் என்ன டேர் கேட்க போகிறேன். ஸோ நிறைய பாட்டு பாடினீங்கல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப சம்திங் பர்சனலி ஃபேவரட் நீங்கள் பாடினதில்ல, அதை வந்து இப்போ ஒரு பாடணும். அட்லீஸ்ட் ஒரு 30 seconds வச்சு பாடணும். ஓகே. என் ஜீவன். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேரதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் தோழி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோடுதே. ஓ, ஓ, ஓ. ஆஹா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இதுதான் டேர்னா முதல்லேருந்து எல்லாமே நான் டேராகவே இந்த பயங்கரமான கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இல்லையே, ஒன்றே ஒன்று இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ த செகண்ட் ஓவர் ஆல்சோ டன். அண்ட் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 3 ரெட் கலர் கார்டு எடுத்தீங்க. ஸோ அதுக்காக நம்ம சாய் சீக்ரெட்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. ₹10,000 worth gift hamper from Sai Secrets. எஸ், உங்க ஸ்கின் அண்ட் ஹேரை 100% நேச்சுரலா பாதுகாக்கிறதுக்கு a token of love from Sai Secrets in It's My Show. ஆமாம், 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் உண்மையிலே யூஸ் பண்ணது சூப்பராக இருக்கும். உங்களுடைய சாங்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். பயங்கர வெயிட். ஆமாம். தேங்க்யூ சாய் சீக்ரெட்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனி வாஸ். அவர் பேர் வாசுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து ஆமாம், இது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர். பேர் வந்து வாஸ். ஸோ ஸ்ரீனிவாஸ் சார் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஓவரில் ஃபைனலாக ஒரே ஒன்று இருக்குது. சினிமா அவ்வளோ பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பட் இதை பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நீங்கள் சினிமா பார்த்துருக்கணும். ஆமாம், உன்னிகிருஷ்ணன் சார். மேம் பரவாயில்லையே மேம், பார்த்துருக்காங்க பல சினிமா. அவர் தான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு.